அதுக்கு வந்து கரெக்டான பதில் எங்கள்கிட்ட அல்லாடது கொண்டு இருக்கு. அதாவது நாங்க சொன்னதே எங்களுக்கே திருப்பி போடுற கதை தான் இது. ஏன்னா இந்த பாருங்க 5 விதமாக எழுதப்படுது. அதை நாங்க இந்த கேமரால காட்டுறோம், பாத்துக்கோங்க. ஏன்னா 5 விதமாக எழுதப்படுது. இந்த ஆர்டிகல்ல தான் அந்த கொஸ்டினும் இருக்கு. இருங்க எழுதுவாங்க, அவசரப்படாது. பாத்துட்டீங்களா? ஏன்னா இது இந்த போர்டில் எழுத வேணா, நாங்க இதையே தரோம். இன்னும் இதுல 4-5 கேள்வி இருக்கு. இன்ஷால்லா நீங்க வந்து இதை இன்னொரு நல்லா 4 வாட்டி படிச்சீங்கன்னா அதுக்கும் பதில் தருவோம் இன்ஷால்லா. நாங்க இது ஆதாரமா நாங்க தரோம், பாருங்க. ஏன்னா அதாவது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது சிம்பிளான விஷயம் நிறைய, அதாவது ஈஸியா வெரிஃபை பண்ணி அப்பப்பே சொல்றது, அதுக்கெல்லாம் எதுக்குமே பதில் இல்லை. ஏன்னா அல்லாஹ் கொண்டு நேற்று காமிச்சோம் இசாஜா, அது எல்லாமே அதெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதான் மறுக்க முடியல. ஏன்னா அல்லாவோட ஆதாரங்களை மறுக்க முடியாதுன்னு அல்லாஹ் தெளிவா சொல்றாங்க. மறுக்கவே முடியாது, எப்படி இருந்தாலும் அது வெளியே வந்துடும். ஏன்னா அது அப்படி இருக்கும்போது நிறைய சிம்பிள் ஃபேக்ட்ஸ் சொன்னோம். அதாவது அப்பப்ப பார்த்து வெரிஃபை பண்ணக்கூடிய உண்மைகளை நிறைய சொன்னோம். அதெல்லாம் அவங்க எதையுமே இது பண்ணல. அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 19 எழுத்து இருக்குன்னு சொன்னோம். குர்ஆன்ல 114 சூரா இருக்கு, 19x6ன்னு சொன்னோம். குர்ஆன்ல 6346 வசனங்கள் இருக்குது, அது வந்து 19x334ன்னு சொன்னோம். ஏன்னா குர்ஆன்ல வந்து 9வது அத்தியாயத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்ல, அதுக்கு பதிலா 27வது அத்தியாயத்தில் 30வது வசனத்துல வருது. இடைப்பட்ட சூறாக்கள், இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட சூறாக்கள் 19 சூறான்னு சொன்னோம். நடுவுல இடைப்பட்ட வார்த்தைகள் 342ன்னு சொன்னோம். இப்படி எதையுமே அவங்க மறுக்கல. நாங்க ஆதாரப்பூர்வமா கொடுத்தோம், எதையுமே அவங்க மறுக்கல. ஏன்னா மறுக்க முடியாது, ஏன்னா இது ரொம்ப தெளிவா இருக்கு. அது இல்லாம குர்ஆன்ல முகமது நபிக்கு முதல் இறக்கப்பட்ட வகி 96வது சூரா, அதாவது இக்ரா பிஸ்மி. அந்த இக்ரா பிஸ்மில உள்ள முதல் 5 லைன் வந்து 76 எழுத்துக்கள் கொண்டதா இருக்கு. அது 19x4, அது 19x4. அது இல்லாம அந்த 96வது வகியில முதல் 5 வசனத்தில் உள்ள வார்த்தைகள் 19 வார்த்தைகள்னு சொன்னோம். மேல அது குரோனாலஜிக்கல் ஆர்டர், அதாவது வருஷப்படி அதாவது நம்ம இந்த அமைச்ச வருஷப்படி பின்னாடியில இருந்து 19 சூறாக்களுக்கு பின்னாடி இருக்கு கரெக்டா, அப்படி சொன்னோம். அதையும் அவங்க நிரூபிக்கலாம். அந்த சூறால 304 எழுத்து இருக்குன்னு சொன்னோம். அதுக்கு நாம எல்லா ஆதாரத்தையும் தெளிவா கொடுத்திருக்கோம். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் இது வந்து தெளிவானதுன்னு சொல்றாரு, ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கோம். 304 அரபிக் லெட்டர்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அது 19x6, அதையும் நிரூபிக்கல. ஏன்னா முகமது நபிக்கு லாஸ்டா இறங்கின சூறா 110வது சூறா, அதுல 19 வார்த்தைகள் இருக்குன்னு சொன்னோம். அதெல்லாம் அந்த 110வது சூறால முதல் வசனம் வந்து 19 எழுத்துக்கள் இருக்குன்னு சொன்னோம். இது அதாவது எல்லாமே 19ல கட்டி வச்சிருக்காரு. அது இல்லாம இண்டிகேஷன் 74, 30, 31ல தராரு. அது இல்லன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அது 5 ஸ்டெப்ஸ் சொல்லுதுல, இந்த நம்பர் அவர்களோட எண்ணிக்கை இந்த 5 வேலையை செய்யும் சொல்றாரு. அது எப்படி நிரூபிக்கணும்? அதுதான் எங்களுடைய ஆரம்ப முதல் கேள்வியா இருக்கு. அந்த ஆரம்ப முதல் கேள்விக்கு என்ன பதில் நீங்க சொன்னீங்க? அந்த எண்ணிக்கையை சொல்லுது, அந்த எண்ணிக்கை தான் சொல்லுது, நாங்களும் சொல்றோம். அவர்களுடைய எண்ணிக்கையை தான் சொல்லுது, நாங்களும் சொல்றோம். அவர்களுடைய எண்ணிக்கை என்ன? 19. அது இல்லாம அந்த வசன கடைசியிலே அல்லாஹ் சொல்றாரு, மலக்குகளோட எண்ணிக்கை யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாரு முதல்ல. அது நல்லா கவனிச்சு. இந்த இடத்துல 19ன்ற அந்த எண்ணிக்கையை சொல்லிட்டு மலக்குகளோட டோட்டல் எண்ணிக்கை யாருக்கும் தெரியாதுன்றத சொல்றாரு. அது அல்லாஹ்வோட படையினர், அல்லாஹ் தவிர யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த இண்டிகேஷன் கொடுக்கிறது அந்த 19ன்ற அந்த மலக்குகளோட எண்ணிக்கையை தான். ஏன்னா மேல இந்த இப்ப நம்ம அந்த ஆதாரத்தை கொடுத்துட்டோம் அந்த விஷயத்துக்கு. அந்த 28வது சூரா 28வது டேபிள், ஆக்சுவலி இந்த புக்ல உள்ள 28வது டேபிள், அதாவது முதல் டேபிள், 2வது டேபிள், 3வது டேபிள்லாம் பொய்ப்பிக்க முடியல. ஏன்னா அதெல்லாம் தெளிவா இருக்கு. சொன்னா நம்ம மாட்டிப்போன்னு சொல்லி சத்தியத்தை மறைக்கிறது. 29வது டேபிள் வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமா கால்குலேட் பண்ணப்பட்டது. அது அல்லாஹ்வோட கொண்டு நாங்க சொல்றோம்னு சொல்லியாச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எங்களால ப்ரூவ் பண்ண முடியும். நீங்க முதல்ல இருந்து வாங்க, அதை சொல்லுங்க. ஏன் அதை மறைக்கிறீங்க? மக்கள்கிட்ட இருந்து ஏங்க அதை மறைக்கிறீங்க? அதான் அற்புதம் நாங்க சொல்லிட்டு இருக்கோம்ல. அப்ப இதெல்லாம் ஏத்துக்கிறீங்க, நாங்க எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அது இல்லாத 72வது அத்தியாயத்துல 28வது வசனத்துல அல்லாஹ் இதை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? தங்களுடைய இறைவனின் தூது செய்திகளை திட்டமாக எடுத்து சொல்லிவிட்டார்களா என்று அறிவதற்காக இன்னும் அவரிடம் உள்ளவற்றை அவன் சூழ்ந்தறிந்து கொண்டிருக்கிறார். அவர் சகல பொருட்களையும் எண்ணிக்கையால் மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஒரு ஹிண்ட் ஒன்று சொல்றாருங்க. அதாவது அவர் சகல பொருட்களையும் எண்ணிக்கையால் மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சகலத்தையும். இந்த குர்ஆன் மட்டும் இல்ல, எந்த விஷயமா இருந்தாலும் அவர் எண்ணிக்கையில வச்சிருக்காரு. அது இல்லாம இந்த குறிப்பா இந்த 19ன்ற நம்பர்ல வச்சிருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் இன்ஷால்லா. அதாவது 72, 28ல அல்லாஹ் சொல்றாங்க. அதாவது 72, 28ல அல்லாஹ் என்ன சொல்றாங்க? அவர் சகல பொருட்களையும் எண்ணிக்கையால் மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வருது.
இந்த வசன நம்பர் என்னன்னு பார்த்தா 72 28. அதாவது 7 + 2 + 8 + 2 என்ன சொல்லுங்க, உங்களுக்கு தான் தெரியுமே நல்லா கணக்கு. அது என்னன்னு பாருங்க. ஏன்னா மேலும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த இடத்துல இப்படி ஏகப்பட்ட விஷயம். அதாவது 74வது அத்தியாயத்துல 35வது வசனத்துல எல்லாம் சொல்றாங்க இது மிகப்பெரிய அற்புதங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த 5 பாயிண்ட சொல்லி 31வது வசனத்துல அந்த 5 பாயிண்ட சொல்லி அல்லாஹ் வந்து ஒரு சிலது மேல சத்தியம் பண்றாரு. அதாவது சூரியன் மேல சத்தியம் பண்றாரு, நிலா மேல சத்தியம், இப்படி நிறைய நீங்க நிறைய மேல சத்தியம் பண்ணி என்ன சொல்றாங்க, இது மிகப்பெரிய அற்புதங்கள்ல ஒண்ணுன்னு சொல்றாரு. மிகப்பெரியவற்றில் ஒன்றுன்னு சொல்லி இவங்க மொழிபெயர்க்கிறாங்க, மிகப்பெரிய அற்புதங்கள்ல ஒன்று அதுன்னு சொல்றாரு. அப்படி அந்த 74 35ங்கிறது 7 + 4 + 3 + 5ங்கிறதும் 19 தான். அஸ்ஸலாமு அலைக்கும். அவங்க வந்து இதான் தேவையில்லை, நிறைய எழுத வேண்டிய கேள்விகள் நிறைய கேட்கறாங்க. நிறைய கேட்டாதான் சந்தோஷப்படுறாங்க. நாங்க நிறைய கேட்டோம் நீங்க கொஞ்சம் தான் கேட்டீங்க, 3 தானே கேட்டீங்க. நிறைய கேட்டோம், பதில் சொல்லல. நிறைய நம்ம இன்னும் கேட்க வேண்டியிருக்குது. டைம் நிறைய தான், மனம் அழிச்சிடறோம். நீங்க அழிச்சு இல்லைங்க ஃபுல்லா அழிச்சிருங்க. அது இருக்கட்டும். வேற இந்த குரானை மாத்தி காட்டணும் என்ன கண்டுபிடிச்சு அவங்க கண்டுபிடிச்சு காட்டல. அப்புறம் ஒரு பெரிய சூப்பர் ஹியூமன் கம்ப்யூட்டர் அதெல்லாம் தொடல. ஒரு பெரிய 12,000 டிஜிட் நம்பரை போட்டு முதல்ல சொன்னாங்க, ஒரு ஸ்டேஷனரி கடையில் போய் ஒரு 40 ரூபா கொடுத்து பேப்பரும் பேனா பென்சில் கால்குலேட்டர் வச்சு அடிச்சிடலான்னாங்க. இப்ப கம்ப்யூட்டர்ல தேவைண்டாங்க அவங்க வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னாங்க. ஆனா நாங்க வந்து எங்களுக்கு எல்லா சாதனங்களும் இருக்குது. நீங்க என்ன கணக்கு கொண்டு வந்தாலும் அத்தையும் நாங்க அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு காட்டிட முடியும். அப்படி கணக்கு எங்கள்கிட்ட இருக்குது. நேற்று நைட்டு தந்தாங்க, அதை நம்ம போட்டு பார்த்தோம். அது எப்படி போட்டோம் எதுல போட்டு நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க போட்டு பார்த்தோம் தப்பா இருக்குது, ஃப்ராடா இருக்குன்னு நாங்க சொன்னோம். நீ நிரூபிச்சு காட்டுன்னு சொன்னோம். நிரூபிச்சு கம்ப்யூட்டர் காட்டுங்க, நான் அதுல வந்து நான் செக் பண்ணி காட்டுறேங்கிறாங்க. அந்த கம்ப்யூட்டர் நான் ஏன் உனக்கு நீ தேவைப்பட்ட நீல கொண்டு வந்து காட்டணும். 19 அற்புதம் இருக்குது. அவங்க எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. மறைச்சிட்டு 28வது டேபிள் மட்டும் காட்டுறாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி உள்ளதான் கேட்க மாட்டேங்கிறாங்க. சார் நாங்க தான் காட்டல, நீ ஏன் உனக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நாங்க மறைச்சோம்னா நீ ஆரம்பத்துல எடுத்து வைக்க வேண்டியதானே, நீ ஏன் எடுத்து வைக்கல? அற்புதம் இருக்குன்னா நீ சொல்ல வேண்டியதானே, மக்கள் வெரிஃபை பண்ண என்ன வெரிஃபை பண்ணுவோம். அப்புறம் ஒரு இதை காட்டுறாங்க, இங்க பாருங்க ஹாக்கு 5 வடிவம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இது யாரு புத்தகம்னு சொன்னா அவங்களே போட்டிருக்காங்க. இது கல்லனை கூப்பிட்டு நீ திருடினா என்பதற்கு சரி, நீ திருடி விட்டாய் அப்படின்னா இல்ல நான் திருடவில்லை என்பதற்கு சாட்சியம் இருக்குதுமா கல்ல. என்னையா சாட்சியம்? நான் தான் சாட்சி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னடாப்பா வந்து இது ஹா வேற தா நீ எழுதுங்க மனம் ஹா வேற தா வேறன்னு சொன்னா இல்ல ஹாவும் தாவும் ஒண்ணுதான், ஹாவும் தாவும் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்து காட்டுறான். யாரு எழுதுனா அவனே எழுதி வச்சிருக்கான். அவன் எழுதுன 19 கணக்குக்கு அவன்களே எழுதிக்கிட்டு அதை வந்து பெரிய ஆதாரமா சமர்ப்பிக்கிறாங்க. அப்புறம் இந்த டேபிள் கணக்குல அவன் எடுத்து வச்சுருங்க. இந்த சூப்பர் ஹியூமன் கம்ப்யூட்டர் இல்ல நாங்க ஜெராக்ஸ் எடுத்து தரோம். எங்களுக்கு ஆதாரம் வேணுமே, கொடுத்துருங்க. கொஞ்சம் மனதரம் வாங்கிக்கங்க அந்த ஆதாரத்தை கொடுங்க. அப்புறம் நம்ம டேபிளை கேட்டுக்கிட்டே இருந்தா சொல்லல. சார் இன்னொரு டேபிளா கேட்கறேன், அதையாவது சொல்லுங்க. 27 28 கேட்டோம் சொல்லல. இப்ப 27 அதுக்கு முன்னால வாங்க நாங்க ஒரு படி முன்னாலேயே வர்றோம். 27வது டேபிள நீங்க வந்து எங்களுக்கு போட்டு காட்டுங்க. 27வது டேபிள போட்டு அது எப்படி பண்றதுன்னு போட்டு காட்டிடுங்க. அழிச்சிடக்கூடாது. நாங்க திரும்ப கேள்வி கேட்க வேண்டியிருக்குது. 26வது டேபிள போட்டு அதை விளக்கிடுங்க அழிக்காம, சரியா? அப்புறம் இந்த 19 அற்புதம்ங்கிறாங்கல்ல, அது என்ன அற்புதம்ங்கிறது இதெல்லாம் 19 அற்புதம்ங்கிறாங்கல்ல, அது என்ன அற்புதம் தெரிஞ்சுக்கணும். இந்த குரங்கு தாவரமாகல, குரங்கு குதிக்கிறது, இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு தாவுறது, அந்த மரத்துல இருந்து இந்த மரத்துக்கு தாவுறது, இந்த மாதிரி தாவுறதுடைய அடையாளம் என்ன? அது மனநோயுடைய அடையாளம். மனம் இல்ல, ஒண்ணுல இருந்து ஒண்ணு நிக்க மாட்டான் நிலையா. இதுல இருந்து அதுக்கு ஓடுவோம், அதுல இருந்து இதுக்கு ஓடுவோம். அந்த மாதிரி இதுக்கு குரங்கு ஜம்புமாங்க, மங்கி ஜம்ப், குரங்கு தாவுற மாதிரி. இது என்னன்னு கேட்டா அலிஃப் லாம் மீம் சாதுன்னு ஒரு இது இருக்குது. இன்ஷியல் இல்லாதவங்க இன்ஷியலை பத்தி பேசுறாங்க. குரானுக்கே இன்ஷியல். மங்கீஸ் ஜம்ப் மெத்தட். இந்த மெத்தடுக்கு பேரு குரங்கு தாவல் மெத்தட். இந்த மெத்தட் அவங்க போடுற கணக்கு என்ன செய்யறாங்க? காஃப் அலிஃப் லாம் மீம் சாதுன்னு இருக்குது. அந்த சூறாவில் அலிஃப் லாம் மீம் என்று இடம்பெறக்கூடிய சூறாவில் உள்ள அலிஃபையும் மீமையும் லாமையும் மீமையும் சாதையும் என்னீங்கன்னா எத்தனை வருதோ அதையெல்லாம் கூட்டி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 19 வகுப்படுங்கிறாங்க. அது பொய். அந்த சப்ஜெக்டுக்குள்ள போனா அது திரும்ப போய்கிட்டே இருக்கும்.
இந்த மங்கி ஜம்ப் மட்டும்தான் இப்ப என்னங்கிற புரிய வைக்க போறேன். அதாவது இந்த 4 எழுத்துக்களையும் கூட்டினீர்களே ஆனால் அது 19ஆல் வகுப்படும். சொல்லியாச்சா? சொல்லிட்டு இதுல ஒரு சாது இருக்கு பாத்தீங்களா, அந்த சாதுக்கு இந்த சாதுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அதனால இந்த சாதையெல்லாம் அப்படி இதை மட்டும் கூட்டினீங்கன்னா இந்த சூறாவில் உள்ள சாதை கூட்டணும், இந்த சூறாவில் உள்ள சாதை கூட்டணும், இந்த சூறாவில் உள்ள சாதை கூட்டினீங்கன்னா 19 வகுப்படுமா. அப்புறம் இந்த சாதுன்னு இந்த வசனத்துல இடம்பெறதுனால இதுல இடம்பெறதுனால இது அப்படி கூட்டுனீங்கன்னு சொன்னா இது 19 இடம். இதான் காட்டணும் உங்கள்கிட்ட, ஃப்ராட் தனங்க காட்டணும். காஃப் ஹா யா ஐன் சாது தான் கேட்டோம் உங்கள்கிட்ட, ஞாபகம் இருக்குதா? கொஞ்சத்துக்கு முன்னால அதுக்குதான் ஹாவும் தாவும் ஒண்ணுகிட்டு வளர்ந்தானுங்கல்ல அந்த ஆயத்து. அது தப்புன்னு நாங்க நிரூபிச்சு தப்பவே அவங்க உலர விட்டு காட்டிட்டோம். இதுக்கு இப்ப என்ன செய்வாங்க, இது அப்படி திரும்ப கூட்டுங்க 19 ஆகும். இதை காட்டிட்டு இது 19, இதுல இந்த கட்டத்துக்குள்ள இது வந்துட்டதுனால இது 19. சரியா? அடுத்தது இதுல ஒரு ஹாண்ட் இருக்கு பாருங்க. அதனால இந்த ஹாவையும் இதை கூட்டுனீங்கன்னா இந்த சூறாவில் உள்ள ஹாவையும் இந்த சூறாவில் உள்ள ஹாவையும் கூட்டினீங்கன்னா 19 வருமா. இதான் 19 கட்டமைப்பு கட்டமைப்பு பாருங்க. இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்புறம் இதை எடுத்துட்டோம்ல, இதை கை வச்சுட்டோம்ல, அதனால பக்கத்துல தா இருக்குனால இந்த தாவையும் இது எல்லாம் அப்படி இதையெல்லாம் கூட்டணும் சொன்னா 19 வரப்படுமா. அப்புறம் இதை தொட்டுனால இதுல சீன் வந்துருச்சு. ஆனா இந்த சீனை எல்லாம் இதுக்கு சம்பந்தமே இல்லை பாருங்க. இதையெல்லாம் கூட்டினீங்கன்னா 19 வரப்படுமா. என்ன கணக்கு இது? இங்க இருந்து இங்க போறான், இங்க இருந்து இங்க வந்தா, இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, அப்புறம் இங்க இருந்து இப்படி. இதுக்கு பேர் 19 அற்புதம். இந்த மாதிரிதான் கூட்டி காட்டினா இதுக்கு பேர் 19 அற்புதமா? இது ஏன் போய் கூட்டுன? ஏன் என்ன கணக்குல இப்படி கூட்டுன? ஒரு அளவு இருக்க வேண்டாமா? ஒண்ணுமே கிடையாது. எதையாவது செஞ்சு காட்டி 19 சொல்லிட்டு இறைவன் கட்டமைப்பு வைத்திருக்கான், திட்டமிட்டு வைத்திருக்கான். இதெல்லாம் திட்டமிட்டு வைக்கல. நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி நீதான் தற்செயலா தான் இதெல்லாம் நடந்திருக்குது. இந்த மாதிரி கிறுக்குத்தனத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றாங்க, சிரித்து பேசுறாங்க, நம்ம நக்கல் பண்ணி. அதனால நமக்கு பண்ண தெரியுங்கிறதுக்காக தான் செஞ்சு காட்டுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, ஒரு நிமிஷம், ஒரு மணி சகோதரர் அவர்கள் அந்த 19 அபத்தம் என்பதற்கு அடுக்கடுக்கான பல கேள்விகளை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோம். எந்த கேள்விகளுக்கும் அவங்க பதில் அளிக்கல. கேட்டோம் சொன்னா எங்க சென்டருக்கு வாங்க, அங்க நாங்க சொல்லிக் கொடுப்போம், இங்க சொல்லிக் கொடுக்க முடியாது, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றேன்னு இங்க வந்துட்டு இங்க எதுவுமே வளர்க்க முடியாது, போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எந்த வாதத்துக்கும் ஆதாரத்தை என்ன செய்யணும், எடுத்து வைக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம். 3வது விதியில என்ன சொல்லுங்க, எந்த ஒரு அணியினரும் ஒரு வாதத்தை அல்லது ஒரு ஆதாரத்தை எடுத்து வைக்கும் போது அதில் எழுப்பும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லாது அடுத்த வாதத்திற்கோ அல்லது ஆதாரத்திற்கோ செல்லக்கூடாது என்பது விதி. ஆனா இந்த விதியை விட்டுட்டு அவ்வாறு செல்வது தம்மிடம் பதிலில்லை என்பது ஒப்புக்கொண்டதாகும் அப்படின்னு தெளிவாக விதியில் எழுதப்பட்டிருக்கு. எல்லாம் நம்ம ஜெராக்ஸ் காப்பியும் கொடுத்திருக்கிறோம் பார்வையாளர்களுக்கு. அந்த விதிமுறையில கேள்வியை கேட்டோம்னா இதுக்கு இங்க சொல்ல முடியாது, சென்டருக்கு வாங்க, நாங்க அங்க தர்றோம், சென்டருக்கு வந்தாதான் இதை வளர்க்க முடியும், எல்லாருக்கும் புரியாது. அப்ப எதுக்கு எல்லாரையும் பார்வையாளர் உட்கார வச்சிருக்கான்னு தெரியல. பார்வையாளர்களுக்கு விளக்க முடியாது, சொல்ல முடியாதுன்னா வாதத்தை எடுத்து வைக்க கூடாது. எடுத்து வைக்காம இருந்து அவங்க எதை முடியுமோ அதை மட்டும் சொல்லிட்டு போகணும். எடுத்து பெருசா ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துறாங்க, 12,000 டிஜிட்டல் உள்ளதை நாங்க அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம், எல்லாத்துக்கும் விளக்க முடியணும். விளக்க முடிஞ்சா எடுத்து வைக்கணும், இல்லன்னா போயிட்டே இருக்கணும். அதற்கு அடுத்ததா முக்கியமா ஒண்ணு சொன்னாங்க, நாங்க கேள்வி கேட்டோம் பதில் சொல்லல. அந்த 74வது அத்தியாயம் 31வது வசனம், இந்த வசனத்துக்கு பதில் சொல்லன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இது ஒரு சாதாரண ஒரு விளக்கம் தான், இது எல்லாரும் விளங்கக்கூடியதுதான். இதை விட இந்த 19 அபத்தம் என்பதற்கு எவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு, நிறைய இருக்கிறதுனால அதை அதிகமா நம்ம எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேணுங்கிறனால அதை பெருசுபடுத்தல. இருந்தாலும் திரும்ப கேட்கிறார்கள் என்பதற்காக அவங்க கேட்ட ஒரே வசனத்தை 5 இதா பிரிச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. 5 கேள்வியில என்னண்டா, அந்த 7வது என்ன சொல்றாண்டா, ஃபித்னத்தன் இல்லதீன கஃபரு, காவிர்களுக்கு அது சோதனையாக இருக்கிறது. அந்த நரக காவலாளிகளை 19ஆக வைத்திருப்பது காவிர்களுக்கு சோதனையா இருக்கு. எப்படி? 1. 2வது எஸ்ஐக்கு நல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு உறுதிப்படுத்துவதற்கு அது எப்படி? 2. 3வது எஸ்தாதல்லதீன ஆமனு ஈமானன், ஈமான் கொண்டவர்களுக்கு ஈமானை அதிகரிப்பது அது எப்படி? 4வது வலா யர்தாபல்லதீன ஊத்துல் கிதாபல் மூமினூன், மூமின்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் சந்தேகப்படாமல் இருப்பது 4வது. 5வது யகுல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரனும் வல் காஃபிரூன மாதா அராதல்லாஹ் பிஹாதா மஸலா, அதே மாதிரி எவருடைய உள்ளத்தில்